திருவாதிரை சிவபெருமானோட திருநட்சத்திரம். மார்கழி திருவாதிரை தினத்துல ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்துறாங்க. மார்கழியின் திருவாதிரைய ஆடல் நாயகனான ஸ்ரீ நடராஜ பெருமான வணங்கும் நாளா கொண்டாடி வர்றோம். நடராஜ பெருமான்னு சொன்னதும் தில்லை சிதம்பரமும் தீட்சிதர்களும் நினைவுக்கு வருவாங்க. முக்கியமா திருவாதிரை திருநாளும் நினைவுக்கு வரும். சிவபெருமானுக்கு நடத்தப்படுற உயர்வான 6 வகை அபிஷேகங்கள்ல ஒன்னு ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம். சிவபூஜை செய்தாதான் பலனுண்டு. ஆனா ஆருத்ரா தரிசனத்தை கண்ணால பார்த்தாலே புண்ணிய பலன் அள்ளித்தரக்கூடியது. சிவபெருமான் அபிஷேக பிரியருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு 16 32 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். ஆனா நடராஜருக்கு அப்படி இல்ல. நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 குறிப்பிட்ட நாள்ல மட்டுமே அபிஷேகம் நடக்கும். சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசின்னு 6 முறை அபிஷேகம் நடக்கும். இதுல மற்ற 5 அபிஷேகங்களும் மாலை வேளையில நடக்கும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் அதிகாலை 4 மணிக்கு முன்பாக, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நடக்கும். சிதம்பரத்துல அதிகாலை நேரத்துல நடத்தப்படுற இந்த அபிஷேகத்துக்கு மகா அபிஷேகம்னு பேரு. இந்த நாள்ல சிவபெருமானுக்கு நைவேத்தியமா களி படைக்கிற வழக்கம் இருக்கு. ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிதம்பரம் நடராஜருக்கு மட்டும் எதுக்காக களி படைக்கப்படுது? இந்த தலத்துல மட்டும் இந்த நாள்ல தேரோட்டம் நடத்தப்படுறதுக்கு என்ன காரணம்? இதன் வரலாறு என்ன? இந்த நாளைக்கே உரிய சிறப்பா சொல்லப்படுற திருவாதிரை களிய எப்படி செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்துல வரும் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்னு சேர்ந்து வரும் நாள்ல தான் ஆருத்ரா தரிசன விழா நடத்தப்படுது. இந்த நாள்ல சிதம்பரம், திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கையில உள்ள நடராஜருக்கு நடத்தப்படும் அபிஷேகம் ரொம்ப புகழ் பெற்றது. திருவாதிரை விழா 10 நாள் உற்சவமா சிதம்பரத்துல நடத்துவாங்க. முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் எது தெரியுமா? உத்தரகோசம் மங்கை. இங்கதான் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. நவரத்தினங்கள்ல ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது. ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது. மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும்ங்கிற சொல்லுக்கு ஏற்ப ஒளி அதிர்வுகள்ல இருந்து இந்த சிலைய காப்பாத்துறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை திருவாதிரை திருநாள்ல மட்டும் பக்தர்களோட தரிசனத்துக்காக சந்தனம் களையப்பட்டு அன்னைக்கு இரவே மறுபடியும் சந்தனம் பூசுறது வழக்கமாயிருக்கு. இந்த நாள்ல மட்டும் உத்தரகோசம் மங்கையில சந்தனம் களைக்கப்பட்ட நிலையில மரகத நடராஜரை தரிசனம் பண்ணலாம். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு காலை 32 வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் தீபாராதனை நடக்கும். அதுக்கு பின்னாடி வேற எங்குமே நடக்காத ஒண்ணு இங்க சிறப்பா நடக்கும். அது என்னன்னா 32 வகையான அபிஷேகம் செய்ததும் சாமிக்கு பசி எடுத்துருமா. அதனால உத்தரகோசம் மங்கையில மட்டும்தான் அபிஷேகம் முடிஞ்சதும் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம்தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. 2026 ஜனவரி 2ஆம் தேதி காலையில 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள மரகத நடராஜர் சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியா காட்சி தருவாரு. அன்னைக்கு ராத்திரி 12 மணியிலிருந்து ஜனவரி 3ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி வரைக்கும் நடராஜருக்கு 32 வகையான அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் சந்தனம் சாத்தப்பட்டு அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள தீபாராதனை நடக்கும். ஜனவரி 3ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்தனம் சாத்தப்பட்ட திருமேனியோட காட்சியளிப்பார். வருடத்தின் எல்லா நாட்களுமே இந்த சிலை சந்தன காப்பால மூடப்பட்டிருக்கும். எல்லா சிவன் கோயில்கள்ல இருக்கும் நடராஜருக்கு இந்த நாள்ல அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும். ஆனா மற்ற கோவில்கள்ல இல்லாத தனி சிறப்பா ஆருத்ரா தரிசன தன்னைக்கு சிதம்பரத்துல மட்டும் நடராஜருக்கு நைவேத்தியமா களி படைக்கிற வழக்கமும் இந்த நாள்ல தேரோட்டம் நடத்துற வழக்கமும் இருக்கு. 27 நட்சத்திரங்கள்ல திருங்கிற அந்தஸ்தை பெற்றது திருவோணமும் திருவாதிரையும் தான். இதுல திருவோணம் விஷ்ணுவுக்கு உகந்ததா போற்றப்படுது. அதே போல திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியதா கொண்டாடப்படுது. மற்ற மாதங்கள்ல வர திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வர்ற திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது. இதுக்கு காரணம் சிவபெருமான் தன்னோட திருவிளையாடல இந்த நாள்ல தான் நடத்தினாரு. ஆருத்ரா தரிசனம்ங்கிறது பல்வேறு சம்பவங்களோட தொடர்புடையது. அதுல ஒரு வரலாற பார்க்கலாம். சிதம்பரத்துல பட்டினத்தார்கிட்ட கணக்க பிள்ளையாக வேலை செஞ்சவரு சேந்தனார். இவரும் இவர் மனைவியும்
இருந்தாலும் சிறந்த சிவபக்தர்கள் பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்து துறவி வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாரு. அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தார் சேந்தனார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல்ல. விறகு வெட்டி அதை வித்து அதுல வர்ற பணத்துல வாழ்க்கை நடத்தி வந்தாங்க. ஏழ்மை நிலையிலையும் தினம் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட பின்னாடிதான் சாப்பாடு சாப்பிடுற வழக்கத்தை அவரும் அவர் மனைவியும் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அதிக மழை பெய்ததால விறகுகள்லாம் மழையில நனைஞ்சிருச்சு. இதனால அந்த விறக விக்க முடியாம வெறுங்கையோட திரும்பி வந்தார் சேந்தனார். விறகு வித்தாதான் பணம் கிடைக்கும். பணம் இருந்தாதான் காய்கறிகள் வாங்கி சிவனடியார்களுக்கு உணவு சமைச்சு போட முடியும். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையும் குழப்பமுமா வீட்டுக்கு வந்தார் சேந்தனார். ஆனா அவரோட மனைவி நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல எந்த பொருளும் இல்லாத நிலையில வீட்டுல இருந்த கொஞ்சம் பச்சரிசிய வறுத்து உடைச்சு வெல்லம் சேர்த்து சுவையான களி செஞ்சு வச்சாங்க. அதோட வீட்டுல அது 2 இது 2 மிச்சம் இருந்த 7 வகை காய்களை சேர்த்து கூட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் சேந்தனாருக்கு மனம் சமாதானம் ஆகல. மழையும் தண்ணியுமா கிடக்கு. இந்த நேரத்துல எந்த அடியார் வரப்போறாரு? அவங்களும் மழைக்கு சத்திரத்திலேயோ சாவடியிலயோ மரத்தடியிலயோ எங்கேயாவது ஒதுங்கி இருப்பாங்க தானே. அப்படியே வந்தாலும் அவருக்கு இந்த களி பிடிக்குமான்னு வருத்தத்திலேயே இருந்தாரு. கணவன் மனைவி 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மழைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. அவர் யாரு? நம்ம தலைவர் தான். அவர் பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. இவ்வளவு கேட்டா பத்தலையா? 2 பேரும் மகிழ்ச்சியோட அவரை உள்ள அழிச்சுக்கிட்டு போய் களியையும் காய் கூட்டையும் கொடுக்கறாங்க. ஆனா அவர் ரொம்ப உற்சாகமா அந்த களிய சாப்பிட்டுட்டு இது போல சுவையான சாப்பாட்டை இதுவரை தான் சாப்பிட்டது இல்லைன்னு, இது அமிர்தத்தையே மிஞ்சிரும் போல இருக்குன்னு சொன்னதோட இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க, அடுத்த வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கேட்டாரு. அவங்க சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த களியையும் சிவனடியாருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் பட்னியா இருந்தாங்க. மறுநாள் காலையில சிதம்பரம் நடராஜர் கோவில் கதவை திறந்த அர்ச்சகருக்கு ஒரே அதிர்ச்சி. கருவறை வாசல்ல களி துளி துளியா கிடக்குது. நடராஜர் வாயிலையும் கையிலையும் களி ஒட்டி இருக்கு. அர்ச்சகர்களுக்கு ஒரே குழப்பம், யார் வந்திருப்பான்னு. இதுவரைக்கும் இப்படி ஒரு உணவை சிவபெருமானுக்கு நம்ம படைச்சதே இல்லையே. சரின்னு இந்த விஷயத்த மன்னனுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதுக்குள்ள ஊரே சிதம்பரம் கோயிலுக்குள்ள நிறைஞ்சிருந்தது. ஆனா மன்னனுக்கு இது அதிர்ச்சி ஏதும் தரல. ஏன்னா முந்தைய நாள் கனவுல நடராஜர் வந்து தினமும் நீ படைச்ச சாப்பாட்டை விட சேந்தனார் வீட்டுல சாப்பிட்ட களி ரொம்ப அருமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. யார் அந்த சேந்தனார்னு தெரிஞ்சுக்க ஆட்களை அனுப்பி அழைச்சுக்கிட்டு வர சொன்னான் மன்னன். 4 பக்கமும் கிராமமா போய் விசாரிச்சாங்க. அந்த சமயத்துல சிதம்பரம் கோயில்ல தேரோட்டம் நடந்தது. எல்லாரும் சேர்ந்து தேரை இழுக்க முடியல. இதுல சேந்தனாரும் அவர் மனைவியும் இருந்தாங்க. தேர் வடம் பிடிச்சபடி மன்னனும் மக்களும் இருந்தாங்க. முதல் நாள் பெய்த மழையில ரோடெல்லாம் சேரும் சகதியுமா இருந்துச்சு. தேர் சக்கரம் சகதியில மாட்டிக்கிச்சு. ஊரே கூடி இழுத்தா வேகமா நகர்ந்து வரும் தேர் அசையாம அப்படியே நின்னுச்சு. அந்த சமயத்துலதான் சேந்தனோட பக்திய உலகத்துக்கு உணர்த்த ஈசன் நினைச்சாரு. சேந்தா, என்னை பற்றி பல்லாண்டு பாடு, நீ பாடினா தேர் நகரும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த அசரீரி கேட்டுச்சு. மன்னன் மலைச்சு போயிட்டான். மக்கள் அதிசயமா பார்த்தாங்க. ஆனா தனக்கு ஏதும் தெரியாதுன்னு கண்களை மூடி கைகளை தலைக்கு மேல தூக்கி கூப்பி நின்னா. மண்ணுகத்தில்லைன்னு பாடுனா. மொத்தம் 13 பாடல்கள் சேந்தன் பாட தேர் நகர ஆரம்பிச்சது. அரசருக்கும் மற்றவர்களுக்கும் சேந்தனார் யாருங்கிறதையும் அவரோட சிவ பக்திய பத்தி சொல்றதுக்காகவும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் இதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தின் நினைவாகத்தான் மார்கழி திருவாதிரை நாள்ல சிதம்பரம் நடராஜருக்கு களிப்படைக்கும் வழக்கமும் தேரோட்டம் நடத்தும் உற்சவமும் நடத்தப்படுது. திருவாதிரைக்கு ஒருவாய் களி உண்ணாதவருக்கு நரக குழின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள். வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் இந்த திருவாதிரை நாள்ல தான். அம்பிகை தன்னோட பக்தைக்காக இறந்து போன கணவரோட உயிரை மீட்டு அவளோட சேர்த்து வச்சதும் இதே திருவாதிரை நாள்ல தான். அதனாலதான் இது பெண்களுக்குரிய விரத நாளான மாங்கல்ய நோம்புன்னு சொல்றோம். இந்த வருஷம் திருவாதிரை எப்ப வருதுன்னு பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 8 மணி 17 நிமிஷத்துக்கு தொடங்கி 3ஆம் தேதி மாலை
6:56 முடியுது. பௌர்ணமி திதி 2ஆம் தேதி மாலை 6:44 தொடங்கி 3ஆம் தேதி மாலை 4:42 முடியுது. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்துல தேரோட்டம் நடக்கும். 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும். இத மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. திருவாதிரை விரதத்தை 2 வகையா எடுத்துக்குவாங்க. ஈரோடு, கரூர், கோவை போன்ற கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கிறவங்க ஆருத்ரா அபிஷேகம் பார்த்த பின்னாடிதான் விரதத்தை நிறைவு செய்வாங்க. அதே சமயம் மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க சிதம்பரத்துல நடக்கிற ஆருத்ரா அபிஷேகத்தை பார்த்த பின்னாடிதான் திருவாதிரை விரதத்தை துவங்குவாங்க. இதுல அவங்கவுங்க வழக்கமான முறையில விரதத்தை இருந்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளிக்கணும். குளிக்கும் போது மஞ்சள், எண்ணெய், சீயக்காய் எல்லாத்தையும் நடுவீட்டுல வச்சு, வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க கையால வச்சு விட சொல்லி குளிக்கலாம். குளிச்சு முடிச்சிட்டு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு விரதத்தை துவங்கலாம். வீட்டுல உள்ள சுவாமி படங்களுக்கு பூ போட்டு நடராஜர் உருவம் இருந்தா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம். நடராஜர் உருவம் இல்ல, லிங்கம் இருந்தா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம். மாலையில நைவேத்தியம் செய்யும் போது 21ங்கிற எண்ணிக்கையில வச்சு படைக்கணும். அதிரசம், அப்பம், வடை, சுழியம் எது செஞ்சாலும் 21ங்கிற எண்ணிக்கையில படையில் வைக்கணும். அதே போல 21 வகையான காய்கறிகளை சமைச்சு இறைவனுக்கு படைச்சு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். மாலையில சந்திர தரிசனத்தை பார்த்த பின்னாடிதான் விரதத்தை நிறைவு செய்யணும். மாங்கல்ய நோன்பு இருக்கிறவங்க காலையிலேயே கணவரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமாங்கல்ய கயிறு மாத்திக்கிறவங்க மாத்திக்கலாம். தாலி கயிறு சமீபத்துல மாத்தினவங்க மாத்த தேவையில்லை. 21 காய்கறிகள் படைக்க முடியாது, 21 பலகாரங்கள் வைக்க முடியாதுங்கிறவங்க எத்தனை வகை வைக்க முடியுதோ அத்தனை வகை வச்சு வழிபடலாம். எதுவுமே என்னால முடியலங்கிறவங்க வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு படைக்கலாம். மாலை 6 மணிக்கு மேல வீட்டுல விளக்கேத்தி தலைவாழை இலை போட்டு நாம சமைச்சதெல்லாம் படைச்சு முக்கியமா சிவபுராணம் படிக்கணும். சிவனுக்குரிய மந்திரங்களையும் அம்பிகைக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபடணும். கணவர் வீட்டுல இருந்தா முதல்ல அவருக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் நாம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க பெரியவங்களை முதல்ல சாப்பிட சொல்லிட்டு பிறகு நாம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மதியமே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுல வெள்ளை 10ஆம் நம்பர் நூல் இருக்கும்ல, பூவெல்லாம் கட்டுவோம்ல, அதுல மஞ்சள் தடவி ஒத்தப்படை எண்ணிக்கையில நோன்பு கயிறு தயார் செஞ்சு வச்சுக்கணும். பூஜை முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டதும் நம்ம வீட்டுல இருக்க ஆண்களுக்கு வலது கையிலையும் பெண்கள் கழுத்துலையும் கட்டிக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகளுக்கு இடது கையில கட்டி விடலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு மனதார சிவனையும் அம்பாளையும் வேண்டி நோன்பு கயிறை கட்டுனா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு போகும்போது வெற்றிலை பாக்கு, நோன்பு கயிறு, பழம், பூ இதெல்லாம் கொடுத்து அனுப்பணும். இப்போ திருவாதிரை களி செய்முறைய பார்க்கலாம். பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் 2 கப்பு, தேவையான அளவு நெய், முந்திரி, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எடுத்து வச்சுக்கங்க. முதல்ல பச்சரிசி, பாசிப்பருப்பு 2யும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொரகொரப்பா மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க. வெள்ளத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி பாகு ரெடி பண்ணி வடிகட்டி மண் இல்லாம எடுத்து வச்சுக்கங்க. வானலியில 3 கப்பு தண்ணி ஊத்தி கொதி வந்ததும் மாவுல தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துல கலந்து அப்புறம் கொதிக்கிற தண்ணியில கலந்து நல்லா வேக விடணும். இப்படி தண்ணியில கலந்து ஊத்துனா களி கட்டிப்படாம நல்லா இருக்கும். களி வெந்ததும் வெள்ளப்பாக ஊத்தி கலந்து ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டு நெய்யில முந்திரிய வறுத்து போட்டு நல்லா கிளறுனா திருவாதிரை களி ரெடி. தேங்காய் வேணும்னா கொஞ்சம் திருகி போட்டுக்கலாம். இப்ப இந்த சூப்பரான களியை எடுத்து சாமிக்கு படைச்சு வழிபடலாம். திருவாதிரை திருநாள்ல திருவாதிரை களியமது படைச்சு சிவனார வணங்குவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்காவது சேந்தனார போல சாப்பாடு போட்டு மகிழ்ச்சி அடையலாம். நம் சந்ததி சிறக்க வாழலாம். எல்லாரும் திருவாதிரை நோம்ப சிறப்பா கொண்டாடுங்க. சிவபெருமானோட அருளும் அம்பிகையோட அருளும் எல்லாருக்கும் நிறைவா கிடைக்கட்டும். நீங்க திருவாதிரை நோன்பு இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.